அது எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னத்த இப்படி ஆகி போச்சு? இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை. என்னமோ என் தங்கச்சிக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா, உயிரே போயிடும்னு லீலாவதியத்தை ஓவரா சீன் போட்டாங்க. ஆனா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இதெல்லாம் ஓம் பிளான் தானா? வேணும்னு தான் இப்படி பண்ணியா? பின்ன எத்தனை முறை தான் நானே தோத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது, யூஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக இப்படி பண்ண? பின்ன வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்த பையனை ஏன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க. அந்த அநியாயத்தை பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நடிக்காத. வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்ட. வருண் சாராவை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல என் கிட்ட வந்து சொல்லிருப்ப. ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சு வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. வேற எதுவும் இல்லத்த, நான் சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தை உடைச்சு உங்களை அனாதையாக்கி அண்ணாமலை குடும்பம் அப்படிங்கிற பிராண்ட வான்மதி குடும்பம்னு மாத்தி காட்டுறேன். அதுக்காக தான் இதெல்லாம். அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பி. என்னங்க? போதுமா? இப்ப சந்தோஷமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். அன்னைக்கு நான் சொன்னதை ஒழுங்கா கேட்டு கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? இப்படி எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட வச்சிட்டியேடி. இந்த குடும்பத்து மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சேன்னு சொல்றாங்க. சொல்லு, நான் தப்பு பண்ணனா? நான் தப்பு பண்ணனா? இல்லங்க, எல்லா தப்பும் என் மேலதான். என்ன மன்னிச்சிடுங்க. ஓ, உன்னை மன்னிக்கணுமா? எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. உன்னை மன்னிச்சிட்டா என் மேல விழுந்த படி போயிடும்ல. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எங்க அம்மாவை நான் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினது இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களே எதிர்த்து பேசிட்டேன். ஏய் ஏய் ஏய், எல்லாம் உன்னால. ஓ சுயநலத்துக்காக என் மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேல. இல்லங்க, எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷமும் இந்த குடும்பத்தோட சந்தோஷமும் தான் முக்கியம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா உங்க லைஃபை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கும். என்ன நம்புங்க. முதல்ல அதை செய். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உனக்கு அம்மாவை அவ்வளவு பிடிக்குமா கண்ணா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு உலகமே நீங்கதாம்மா. அம்மா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன்னு நீ நம்புறியா? அப்ப நான் சொல்றத கேளு. வெண்ணிலா தான் உனக்கு சரியான பொண்ணு. அவ கூட இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவளை ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழு. என்ன இப்படியே மாடி இருந்து குதிக்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக சந்தோஷமா செய்யறேன். ஆனா இத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்பா, வெண்ணிலா உனக்கு பொருத்தமானவ இல்லையா? அப்படி இல்லம்மா, வெண்ணிலா ரொம்ப நல்லவ. அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு சாராவை தாமா பிடிச்சிருக்கு. அவ கூட வாழ்ந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தோணுதுமா. சாராவும் உன்னை அதே அளவுக்கு லவ் பண்றாளா?
எனக்காக உயிரே கொடுப்பாமா. அப்படின்னு அவளே சொன்னாளா? இங்க பாரு வருண், காதலிக்கும் போது எல்லாருமே சொல்ற வார்த்தை தான் இது. உனக்காக உயிரை கொடுப்பேன் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில அதை யாரும் பண்ண மாட்டாங்க. சாரா உன்னை இவ்ளோ லவ் பண்றேன்னு சொல்றவ எதுக்காகப்பா கல்யாணம் ஆன 3வது நாளே உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்ன இது? வருண் சாரா விஷயம் தெரிஞ்சா குடும்பத்துல பூகம்பமே வெடிக்கும்னா அப்படி ஒரு ஏற்பாடே பண்ண. ஆனா தெரிஞ்சும் பெருசா ஒண்ணும் நடக்கலையே. அண்ணாமலை அந்த பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவும் பண்ணாமலே இருக்காங்க. வெண்ணிலாவும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றா. பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும் போலயே. அப்புறம் நம்ம பிளான் எப்படி நடக்கும்? விடக்கூடாது. இத உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாக்கணும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்றேன். வெண்ணிலா, சொன்னா கேளு. நீ வருண் கூட சந்தோஷமா வாழணும். அதுக்கு இந்த பிரச்சனையால ஒரு முடிவு தெரியணும். நான் போறேன். அக்கா 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 நில்லுக்கா, ப்ளீஸ்க்கா. இதுல ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல, அப்பா அண்ணாமலை அத்தை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இருக்கு. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை கெடுத்துடாத. மத்தவங்கள பத்திலாம் யோசிக்கிறல்ல, உன்னை பத்தி எப்படி யோசிக்க போற? நீ வீட்டை விட்டு போயிட்டா அப்பா அம்மா உன்னை நினைச்சு துடிச்சு போயிட மாட்டாங்களா? அதை யோசிச்சியா நீ? என்னால முடியாது. நான் கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லதான் போறேன். ஐயோ அக்கா, இந்த பிரச்சனை அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்க முடியாது. நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அப்பா உடைஞ்சு போயிடுவாருக்கா. ப்ளீஸ்க்கா. எத்தனை நாளைக்கு இப்படி அவங்களுக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு வைக்க முடியும்? கொஞ்ச நாள் போட்டும்க்கா. நேரம் பார்த்து அம்மா அப்பாக்கு நானே சொல்லி புரிய வைக்கிறேன். இல்ல வெண்ணிலா, நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா கல்யாணம் ஆகி புருஷனை விட்டு வாழ முடியாதுடி. சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்பா வந்து பேசினா வருண் மனசு மாற சான்ஸ் இருக்கு. அக்கா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இத நம்ம வீட்டுக்கு கொண்டு போகாத. என் விதி என்னவோ அப்படியே நடக்கட்டும். ப்ளீஸ்க்கா, உள்ள போ. என்ன நாம ஒண்ணு நினைச்சா இவ ஒண்ணு பண்றா? சரி, இப்பதானே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா வெடிக்க, அப்புறம் வீட்டுல சொல்லிக்கலாம். அப்பதான் கலவரம் சூப்பரா இருக்கும். உள்ள போக்கா.